கெந்திங் ஹைலண்ட்ஸில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதால் கார் சறுக்கி விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹோண்டா CRZ காரை ஓட்டிச் சென்ற 27 வயது ஓட்டுநர் நேற்று காலை 11:05 மணிக்கு காவல்துறையில் புகார் அளித்ததாக பெந்தோங் காவல்துறை தலைவர் ஜைகாம் ககார் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பான 12 வினாடி ஓடக்கூடிய காணொளி டிக்டாக்கில் வைரலாகி வருவதாகவும், கார் கவனக்குறைவாக ஓட்டிச் செல்வதற்கு முன்பு சறுக்கிச் சென்று சாலையை விட்டு விலகி செல்வதை காட்டுவதாகவும் ஜைகாம் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஓட்டுநரின் செயல்கள் மற்ற சாலை பயனர்களுக்கு ஆபத்தை விளைவித்துள்ளதாக அவர் கூறினார். இதனை அடுத்து ஓட்டுநருக்கு வாக்குமூலம் அளிக்க சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான வகையில் வாகனம் ஓட்டியதற்காக சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 42 ஒன்றின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DPKL நேற்று 7 பறிமுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மற்றும் பசார் போரோங் கோலாலம்பூரை சுற்றி உரிமம் இல்லாமல் செயல்படும் விற்பனையாளர்களுக்கு 3 சம்மன்களை வெளியிட்டுள்ளது. கோலாலம்பூரின் வடக்கு நகர மையத்தில் உரிமம் பெறாத விற்பனையாளர்களை குறிவைத்து ஒரு சிறப்பு நடவடிக்கையை நடத்தியதாக DPKL தெரிவித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட ஹாட் ஸ்பாட்களில் அவ்வப்போது கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் DPKL தெரிவித்துள்ளது. கெடா மந்திரி பஜார் சனூசியை 16வது மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷாவுக்கு எதிராக தேச துரோக கருத்துக்களை தெரிவித்த குற்றச்சாட்டிலிருந்து உயர்நீதிமன்றம் விடுவித்துள்ளது. சனூசியின் பிரதிநிதித்துவங்களை சட்டத்துறை அலுவலகம் ஏற்றுக்கொண்டதாக துணை அரசு வழக்கறிஞர் மஸ்ரி தாவூத் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து நீதிபதி அஸ்லாம் ஜைனுடீன் இந்த தீர்ப்பை வழங்கினார். இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதன் மூலம் 2023ஆம் ஆண்டு ஆட்சியாளர்கள் குறித்து அவர் மீது சுமத்தப்பட்ட தேச துரோக குற்றச்சாட்டு தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி கொம்பாக்கில் உள்ள ஒரு செராமாவில் ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராபுதீன் இட்ரிஸ் ஷா மற்றும் அல் சுல்தான் அப்துல்லா ஆகியோருக்கு எதிராக தேச துரோக கருத்துக்களை சனூசி வெளியிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பில்லான் ஜலான் பத்து பெலாவில் ஒரு காருடன் மோதியதில் 3 மீட்டர் நீளமுள்ள கால்வாயில் தூக்கி வீசப்பட்ட 29 வயது மோட்டார் சைக்கிளோட்டி மயிரிழையில் உயிர் தப்பினார். இன்று காலை சுமார் 6:45 மணியளவில் ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளோட்டிக்கு காலில் சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டன. தீயணைப்பு துறையினர் அவரை மீட்டதாக முக்தார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அண்மையில் தடை செய்யப்பட்ட 18 உள்ளூர் ஊடக நிறுவனங்கள் குறித்து விளக்கம் பெற மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC டிக்டாக் உடன் தொடர்பு கொண்டுள்ளது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். டிக்டாக்கில் இருந்து பெறப்பட்ட ஆரம்ப கட்ட தகவலின்படி பத்தாங்காலியில் உள்ள ஒரு மசூதியில் ஒரு இளம் பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்த புகார்கள் எழுந்ததால் கேள்விக்குரிய கணக்குகள் முடக்கப்பட்டதாக அவர் கூறினார். டிக்டாக்கின் செயற்கை நுண்ணறிவு தானே உள்ளடக்கங்களை மதிப்பிடுவதால் இந்த சிக்கல் எழுகிறது என்று அவர் கூறினார். AI சில நேரங்களில் மிகைப்படுத்தி ஊடக நிறுவன அறிக்கைகளை தனி மனித பயனர்களால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்திலிருந்து வேறுபட்டது என்பதை புரிந்து கொள்ளாமல் போகலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே எதிர்காலத்தில் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்க ஊடகங்களுக்கு சொந்தமான டிக்டாக் கணக்குகளின் செயல்பாடுகளை செம்மைப்படுத்த ஒரு விவாதம் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்று தாம் கேட்டுள்ளதாக ஃபமி ஃபாஜில் தெரிவித்தார். ஜலான் செமினி காஜாங் சாலையில் 4 வாகனங்கள் மோதிய விபத்தில் 21 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று இரவு சுமார் 11:15 மணியளவில் பாதிக்கப்பட்டவர் தவறான பாதையில் ஓட்டிச் சென்ற போது அவரது கார் 3 கார்களுடன் மோதியதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் செமினியில் இருந்து ஓட்டிச் சென்ற போது எதிர்பாதையில் திரும்பி பெரானங்கில் இருந்து வந்த 3 வாகனங்கள் மீது மோதியது என்று அவர் கூறினார். இந்த மோதலில் பாதிக்கப்பட்டவரின் கார் சாலையின் ஓரத்தில் விழுவதற்கு முன்பு சுழன்ற நிலையில் விபத்துக்குள்ளானதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாகவும் மற்றொரு ஓட்டுநர் காயமடைந்து காஜாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
மற்ற 2 ஓட்டுநர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.